மீகா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிப்போம். அது நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த ஒரு வசனம். யாக்கோபின் ஜனங்களே, எங்கள் நான் நிச்சயமாய் கூட்டுவேன், நிச்சயமாய் சேர்ப்பேன், இரைச்சல் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபின் ஜனங்களே, இந்த பகுதி ஜனங்களே, சபை ஜனங்களே, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நிச்சயமாய் நான் கூட்டுவேன், சேர்ப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். கூட்டி சேர்ப்பதற்கு கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுத்த வார்த்தைக்கு அடையாளமாய் தான் ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த வாசலுடைய சாவி, இந்த வாசலை யாரும் பூட்ட முடியாது. இந்த வாசலுடைய திறவுகோல், இந்த வாசலுக்குள்ளே வருகிறது போகிறது, இதனுடைய பாதுகாப்பு எல்லாமே கர்த்தருடையது, இயேசு கிறிஸ்துவினுடையது. இந்த வாக்குத்தத்தத்துக்கு அடையாளமாக தான் கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த சபையில் செய்த அற்புதம் தான் இந்த திறந்த வாசல். பாருங்கள், எவ்வளோ பெரிய வாசலை கொடுத்துருக்கிறார். நான் நினச்சேன், இந்த வேலை நடக்கும்போது இங்கே உட்காந்து, இது வரைக்கும் வாசலில் சின்னதாக இருக்கும், ஒரு ஆள் போக முடியாது, ஒரு ஆள் வர முடியாது. அப்போ ஏன் ஆண்டவர் வாசலை பெருசாக்குறாருன்னா, உன்னை என்ன செய்வேன் ஆண்டவர் சொல்கிறார், கூட்டுவேன், சேர்ப்பேன். ஜனங்களை ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். அது வாசல் விசாலமாக இருந்தால் தான் ஜனங்கள் வந்து போக முடியும். இது இந்த சபைக்கும் நமக்கும் கொடுக்கிற ஒரு அடையாளமான ஒரு காரியமாக இருக்கிறது. இது உங்கள் விசுவாசத்தில் வச்சுக்கணும். நம்ம வரும்போது சின்ன வாசலாக இருந்தது, எபினேசர் பிரதர்லாம் போனால் நானே உள்ளே நிற்க முடியாது. அப்போ பாருங்கள், அதுதான் இதை நம்ம விசுவாசமாக வச்சுக்கணும். சின்ன வாசலில் வந்தேன், கர்த்தர் இப்போ பெரிய வாசலாக உங்களுக்கு மாற்றி இருக்கிறார். ஆமென். உங்களுடைய கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீங்கள் இந்த வசனத்தை கை கொண்டு இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு கொஞ்சம் பலன்தான், கொஞ்சம் விசுவாசம்தான், ஒரு சின்ன கூட்டம் தான் நம்ம. ஆனாலும் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிறோம் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதே வார்த்தையை இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் கிரியைகள், கொஞ்சம் விசுவாசம் இருந்தும், கொஞ்சமான ஜபம், நமக்கெல்லாம் சில நேரத்தில் கொஞ்சமான ஜபமே போதுமான ஜபமாக இருக்கும். அப்படி இருந்தும் என் வசனத்தை நீ என்ன செய்திருக்கிற, விசுவாசித்திருக்கிற. அப்படி இருந்து இந்த சபையினுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு இருக்கிறீங்க. அப்படி இருந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்ததுனால கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து, கொஞ்சம் விசுவாசம் இருந்து இந்த சபைக்குள்ளே நீ பிரவேசித்து வந்திருக்கல, உனக்கு திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது ஒருவனும் பூட்ட முடியாது. ஏற்ற காலத்தில் ஆண்டவர் அதை கொண்டு செல்வார், தடைகளை நீக்குவார். இன்றைக்கு காலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறது, எல்லா தடைகளையும் ஆண்டவர்னால நீக்க முடியும். ஆமென். இந்த வாக்குத்தத்தம் கூட்டுவேன், சேர்ப்பேன் என்று சொன்ன பிறகு அடுத்த வசனத்தை வாசிப்ப 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா, கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போவார். உங்கள் தடைகளை இந்த நாட்களிலே ஆண்டவர் நீக்கி போடுவார். எல்லா தடைகளையும் நீக்கி போடுவார். எதற்கு இந்த ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார்? அடிமைத்தனத்தில் இருந்ததுனால சிறைச்சாலையில் போய், பாபிலோன் சிறைச்சாலையில் இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வைத்திருக்கிறாங்க. இந்த மொத்த கூட்டத்தையும் யூதர்களையும் அவன் அரெஸ்ட் பண்ணி வைத்திருக்கிறான். அங்கேருந்து தப்பிக்க முடியாது. அவங்களுடைய சிறைச்சாலை நம்ம ஊர் ஜெயில் மாதிரிலாம் கிடையாது, கரண்ட் கம்பிலாம் கிடையாது. ஒரு சிறைச்சாலையினுடைய ஒரு அடி என்று சொல்லப்படுகிற, அதாவது அகலமே 30 அடி இருக்குமா செவுரே. அப்படிப்பட்ட உயரம் 100 அடி இருக்குமா. அதை உடைக்க முடியாது, தோண்ட முடியாது, நம்ம குழி தோண்டி அந்த வழியாக வெளியே வர முடியாது. அப்போ என்னதான் உள்ளே பண்ண முடியாத ஜனங்கன்னா அடிமையாக தான் இருக்கணும். உள்ள சிறைச்சாலைக்குள்ளே தலை குனிந்தே தான் இருக்கணும். இந்த காலை வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் சிறைச்சாலை அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பார் என்றால், அதுக்குன்னு நீங்கள் ஜெயிலுக்கு போனதை சொல்லலை, ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்லுகிறேன். ஒவ்வொரு கல்லும் பாறாங்கல்ல மாதிரி அந்த சிறைச்சாலையில் பாபிலோனில் அடைச்சி வச்சுருக்கிறான். அதுக்குள்ளேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
அப்படிப்பட்ட கல்லை உடைச்சி வெளியே வர முடியாது, சாத்தியமே கிடையாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போவார். இன்றைக்கி உடைக்க முடியாத பிரச்சனையை, ஜெயிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் தடைகளை நீக்கி போடுவார். இந்த செவுரு கட்டும்போது இந்த கல் சரியான வெயிட்டு. இந்த ஒரு கல்லோட ரேட்டு அப்போ 53 ரூபா. இந்த கல்லை தூக்கவே முடியாது, அவ்வளோ வெயிட்டு இந்த கல். நான் மார்க்கெட்லேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வரும்போது இந்த கல்லை பார்த்தோன்னே வேலை செய்ய மாட்டேன்ட்டு போயிட்டாங்க. ஆனாலும் கிருபையினால் இந்த வேலையை செஞ்சாங்க. இந்த ஒரு கல்லுக்கே இவ்வளோ பலன் தேவைப்படுகிறது. இது ஒரு கல்லை தூக்குறது அவ்வளோ கஷ்டம். ஆண்டவர் நமக்கு ஸ்ட்ராங்கான கல்லை தான் கொடுத்துருக்கிறார். இந்த ஒரு கல்லுக்கே இவ்வளோ பலன் நமக்கு தேவைப்படுதுன்னா, சிறைச்சாலையிலிருந்து எப்படி விடுதலை ஆக்க முடியும்? எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அடைப்பாக இருக்கிற இடத்துலேருந்து வெளியே வர முடியும்? எப்படி நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும்? எப்படி நான் ஆவிக்குரிய ரீதியில் வளர முடியும்? தேவனுக்கு பிரியமாக எப்படி நடக்க முடியும்? அப்படி எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால், இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறேன், உனக்கு முன்பாக நான் நடந்து போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். அது யாரால் அந்த கல்லை உடைக்க முடியும்? நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் தான் அந்த கல்லை உடைக்க முடியும். இந்த கல்லின் மேலே, இந்த 53 ரூபா கல் மேலே என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. அவர் பாதாளத்தின் திறவுகோலை உடையவர், திறந்த வாசலை வைத்திருக்கிறவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன். எந்த பாதாளமும் எதுவும் அதை மேற்கொள்ள முடியாது. இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் தைரியமாய் விசுவாசித்து கடந்து போகலாம். இந்த வாக்குத்தத்தம் ஒரு மீட்பின் வாக்குத்தத்தம். நீங்கள் தேவ ஜனங்களாய் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார், மீட்டு எடுத்திருக்கிறார். எவ்வளோ காரியத்திலிருந்து உங்களை மீட்டு எடுத்திருக்கலாம். அந்த மீட்டெடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொல்லுகிறார். சிறையிலிருந்து மீட்டு ரட்சித்து அந்த ஜனங்களை விடுதலை ஆக்குகிறதை போல இந்த காலை வேளையில் உங்களை மீட்டு, உங்களை புதுவிதமாய் ரட்சித்து, உங்களை விடுதலை ஆக்கி ஆண்டவர் கொண்டு போவார். இந்த சபையினுடைய வாக்குத்தத்தம், வார்த்தை, வசனம் அது நிச்சயமாய் நிறைவேறும். தடைகளை அவர் நீக்குகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஏசாயாவில் ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை. வாசலை பெருசாக்கு, நீ தடை பண்ணாத. உங்களுடைய ஜபத்துக்கு நீங்களே தடையாக இருக்காதீங்க. வார்த்தையை விசுவாசிக்கிறதுக்கு நீங்களே தடையாக இருக்காதீங்க. நல்ல வார்த்தையை ஆண்டவர் வாக்குத்தத்தமாக தந்தார், ஆனால் இன்னும் எனக்கு நிறைவேறவில்லை என்று சொல்லி நீங்களே அதற்கு தடையாருங்கள். நிறைவேற்றுவார் என்கிற தைரியம் உங்களுக்குள்ளே இருக்கணும், நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசத்தின் உறுதிப்படி கர்த்தர் உங்களை கொண்டு போவார். இந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தர் ஒருபோது ஷார்ட் ரூட்டை யூஸ் பண்ண மாட்டார். மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சிறைச்சாலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் ரூட்டை அவன் யூஸ் பண்ணியிருப்பான். நம் தேவன் ஷார்ட் ரூட்டில் கொண்டு போய் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, குறுக்கு வழியில் கொண்டு போய் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, லஞ்சங்களை கொடுத்து லாபங்களை கொடுக்கிறவர் அல்ல, கஷ்டங்களை கொடுத்து பிள்ளைகளை கொடுக்கிறவர் அல்ல. நம் கர்த்தர் வித்தியாசமானவர். நேர்வழியாய் நடத்தி தடைகளை நீக்குவார், நேர்வழியாய் நடத்தி கொண்டு போவார். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார்கள். எந்த பாபிலோன் அந்த ராஜா அவனை அரெஸ்ட் பண்ணி ஜனங்களை வச்சானோ அந்த ராஜாக்கு முன்பாகவே தலை நிமிர்ந்து நடக்க செய்கிற கர்த்தர் நம் கர்த்தர். இந்த காலை வேளையில் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். குறுக்கு வழியில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். குறுக்கு வழியிலே நம்மளுடைய சிந்தனைகள் வேணால் தோணலாம், ஷார்ட்டாக இப்படி பண்ணலாம், ஷார்ட்டாக இப்படி முடிச்சிடலான்னு. ஆனால் கர்த்தருடைய சிந்தனை அப்படிப்பட்டது கிடையாது. நேர் வழியாய் உன்னை நடத்துவார். ஜீவ வழியாய் உன்னை நடத்துவார். நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொல்லியிருக்கிறார். ஜீவ வழியிலே நடத்துவார். கொஞ்சம் தாமதிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் லேட்டாகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வழி நேர் வழி. தடைகளை நீக்கணும்னா நேர் வழியில் தான் போய் தடைகளை நீக்க முடியும். சில குறுக்கு வழியில் போய் நானே எல்லாத்தையும் சரி பண்ணி கொள்ளுகிறேன்னு சொல்லி நினைக்கும்போது அதனுடைய எல்லா காரியத்தையும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். ஒரு முடிவை நான் எடுக்கிறேன்னா
ஒரு இடத்தினுடைய முடிவை நான் எடுக்கிறேன்னா அந்த முடிவினுடைய எல்லா காரியத்தையும் நான் தான் ஃபேஸ் பண்ணணும். ஆனால் கர்த்தர் என்னை கொண்டு போவார் என்றால் ஒருவேளை தாமதிக்கலாம், ஒருவேளை லாபங்கள் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் நேர் வழியாய் கொண்டு போய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டு போகிறவராய், அவர் நடத்துகிறவராக இருவார். வாசல் வழியாய் கடந்து போக வைப்பார். பின்வழியாக ஓடிடாத அப்படின்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். வாசல் வழியாய் நேர் வழியாய் கடந்து போக செய்து அவருக்கு குறுக்கு வழி தேவையே இல்லை. என் தேவன் நினைத்தால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவருக்கு குறுக்கு வழி தேவை கிடையாது. நான் சொல்லியிருக்கிறேன், ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி தலைமைச் செயலகத்தில் இருக்கிறேன், நீங்கள் என் ட்ரஸ்ட்டில் சேருங்க, உங்கள் சபையெல்லாம் நான் கட்டித்தரேன். இதெல்லாம் குறுக்கு வழி. ட்ரஸ்ட்டுக்கு பணத்துக்கு நம்பி போகிற ஊழியம் அல்ல. நேர் வழியாய் கர்த்தர் நடத்தட்டும். நேர் வழியாய் கர்த்தர் நடத்துவார். இவ்வளோ வேலைகள் இருக்குது சபையில், உங்கள் பில்டிங் இன்னும் நடக்கலை, எங்கள் ட்ரஸ்ட்டில் சேருங்க. ஊழியர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், சபைகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், பணம் தரோம். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், எங்களோடு கூட சேர்ந்துக்கோங்க. நேர் வழியாய் நடத்துகிற கர்த்தர் வானத்தை திறந்து அதிசயமாய் பணங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். இங்கே இருக்கிற எந்த பொருட்களை வேணால் சொல்லுங்கள், எந்த பொருளும் யார்கிட்டையும் கேட்டு வாங்கினது கிடையாது. தேவ சமூகத்தில் ஜெபித்து வாங்கினது சாட்சியாய் சொல்ல முடியும். எந்த பொருளும், ஒரு சின்ன கம்பியாக இருந்தாலும் எதுவும் கேட்டு வாங்கினது கிடையாது. கர்த்தர் நேர்வழியாய் தந்தது, ஆண்டவர் நேர்வழியாய் நடத்தி வந்தது. அந்த ஆண்டவர் உங்கள் தடைகளை நீக்கி உங்களை நேர்வழியாய் நடத்தி கொண்டு போவார். அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். இதோ திறந்த வாசல் ஆண்டவர் வச்சுட்டார். இனிமேல் அந்த வாசல் வழியாக நீங்கள் போகும்போது ஆண்டவர் உங்களோடு கூட கடந்து போவார் என்பதை அதிகமாக விசுவாசித்து நாம் நடத்துவோம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். நேர்வழியாய் ஆண்டவர் எப்படி கொண்டு போகிறாருன்னு பாருங்கள். அதில் ஆண்டவர் அற்புதமாக நேர்வழியாய் கொண்டு போகிறார். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 5வது அதிகாரம் 18வது வசனம். அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில் வைத்துட்டாங்க. ஜெனரல் பிரிசன், அதாவது எல்லா தப்பு செய்கிறவனும் ஒரு இடத்துல வைப்பாங்க. தனி சிறைச்சாலை அல்ல. பேதுரு தனி சிறைச்சாலையில் அடைத்தது அது வேறு சம்பவம். அடுத்து இப்போ ஜென்ரல் ஜெயிலில், ஜென்ரல் பிரிசனில் வச்சுருக்கிறாங்க. எல்லா தப்பு செய்கிறவன், ஃப்ராடு பண்ணுறவன், மோசடி பண்ணவன் எல்லாரும் அங்கே தான் இருக்கிறான். தேவனை ஆராதித்த ஊழியக்காரன் அந்த தான் இருக்குது. அந்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். அவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவன் ஊழியக்காரன். ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவன் ஜெபம் பண்ணினா, ஆண்டவரே என்னை இந்த பொதுவான சிறைச்சாலையில் இருந்து கொண்டு போவோம். இன்றைக்கி ஒரு கேஸ் எடுத்து ஜெயிலுக்குள்ளே போனால் போலீஸ்காரன் அடிக்கிறத விட சிறைச்சாலைக்காரன் அடிக்கிறது அதிகம். என்ன கேஸுக்கு நீ வந்தான்னு கேட்பான். நான் இந்த கேஸுக்கு வந்தேன். ஏன்னா அவர் அதோட பெரிய கேஸாக இருப்பார் போல். அவர் என்ன செய்வார் கேட்பார். ஒருவேளை இந்த ஜென்ரல் பிரிசனில், இந்த பொதுவான சிறைச்சாலையில் என்ன செய்திருக்கலாம், எல்லா கைதிகளும் இருந்திருக்கலாம். அந்த கைதிகள் கேட்டிருக்கலாம், பேதுருவே நீ என்ன கேஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்த, உன் மேலே என்ன கேஸ் போட்டு உன்னை இந்த பொதுவான சிறைச்சாலையில் உன்னை வச்சுருக்காங்க, எதுக்கு உன்னை ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க? அவன் சொல்லலாம், நான் ஒருத்தனை எழுப்பினேன், நான் ஒரு முடவனை இயேசுவின் நாமத்தினால எழுப்பினேன், அதனால் என்ன செஞ்சாங்க, என்னை உள்ளே போட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் நியாயமா? நியாயம் இல்லை. ஒருவேளை அந்த பேதுரு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஆண்டவரே என்னை இந்த சிறைச்சாலையிலேருந்து வெளியே கொண்டு வாங்க. யாராக இருந்தாலும் ஜெபம் பண்ணுவோம். உங்களை ஜெயிலில் போட்டால் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா, வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுவீங்களா தெரில. என்ன ஜெயிலில் போட்டால் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்புறம்தான் வக்கீல், அப்புறம்தான் எம்எல்ஏ, அப்புறம்தான் யாரோ. நீங்கள் போட்டால் என்ன பண்ணுவீங்க? ஆனால் எனக்கு தெரிஞ்சு பேதுரு ஜெபம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் நினச்சிருந்தா இந்த பொதுவான சிறைச்சாலையில் அவங்க இயேசுவை பற்றி சொன்னவங்கப்பா, அவங்கள வெளியே விட்டுரு அப்படின்னு கைதிகள் கூட பேசியிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு ஷார்ட் ரூட்டை விரும்பலை பாருங்கள். ஆண்டவர் நேர்வழியாய் தடைகளை நீக்கி நடத்துகிறவர். எப்படி நடத்துகிறார் என்றால் 19வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். ராத்திரியிலே கர்த்தருடைய தூதன் வருகிறான்.
அந்த ராத்திரியிலே கர்த்தர் தூதனை அனுப்பிவிட்டார். நேர் வழியாக நடத்துகிற கர்த்தர், தடைகளை நீக்குகிற கர்த்தர். இந்த ஜென்ரல் பிரச்சனைன்ற மாதிரி இன்னைக்கு ஜென்ரலான சூழ்நிலை பிரச்சனைகள் எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனை ஒன்று உண்டு, தனிப்பட்ட பிரச்சனை என்பது ஒன்று உண்டு. பொதுவான பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் பண தேவை, மற்ற காரியம், கடன், இப்படி பல சொல்லிட்டு போகலாம். இந்த பொதுவான பிரச்சனையை ஆண்டவர் குறுக்கு வழியில் கொண்டு போய் உங்களை காப்பாற்றுகிறவர் அல்ல. கர்த்தருடைய தூதனை உங்களுக்காக அனுப்புவார். ஆண்டவருடைய தூதனை உங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்வார்? கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு நாள் பொள்ளாச்சியில் ஊழியம் செஞ்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு வண்டி எடுத்துகிட்டு வரும்போது வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சு. அது புல்லட் வண்டி வேறு. ஒரு அன்றைக்கி அர்ஜென்ட்டுக்கு ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு வந்தது, தள்ள முடியல. கல்யாணம் புதுசு, இது மாதிரி என்னை மேலேங்கிலையும் பார்க்குறா, இன்னும் இந்த வண்டியை தள்ள முடியலையா அப்படின்னு கேட்குறா. நான் வர புது மாப்பிள்ளை, வீரப்பா காட்டணும்ல, எவ்வளோ தூரம் தள்ளுறது, தள்ளி தள்ளி மூச்சு தள்ளி வேர்த்து தான் போச்சு. சரி ஸ்டாண்டை போட்டு நிறுத்து அப்படின்னு. என்ன செய்கிறதுனே தெரில. ஆனால் கர்த்தருடைய தூதன் உங்களுக்கு உதவி செய்ய வருவார். ஆமென். குறுக்கு வழியில் ஒன்றும் சம்பாதிக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு இருந்தால் தடைகளை நீக்கி உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் இருப்பார். யாருன்னே தெரில. ஒரு ஆள் வந்தார், பெட்ரோல் கொடுத்தாரு, அவரே போய் வாங்கிட்டு வந்தார், அவரே ஊற்றுனார், போங்க அப்படின்னார். மற்றவங்களாம் பார்த்துட்டு போனான். அவன் என்ன பார்த்துட்டு போனான்னு, புல்லட்டை எடுத்துகிட்டு புது பொண்ணை போட்டுட்டு போகிற கடை அப்படின்னு நினச்சிருப்பான் போல். எல்லாம் மேலே இங்கேயும் பார்த்துட்டு போனான். ஓ புதுசாக கல்யாணம் ஆனவன் போல், தள்ளு. அவன் என்ன நினச்சிட்டான் தெரியல, மாமனார் கொடுத்த வண்டி நினச்சிட்டான் போல். நல்லா தள்ளு தள்ளு அப்படின்னு நினச்சிட்டான் போல். எவனுமே நிற்கலை. ஆனால் கர்த்தருடைய தூதனை ஆண்டவர் அனுப்புவார். உங்களுக்கு உதவி செய்ய தூதனை அனுப்புவார். நேர்வழியாய் நடத்துவார். உங்கள் தடைகளை ஆண்டவர் நீக்கி போடுகிறார். இது ஒரு சின்ன ஒரு காரியம்தான் உங்களுக்கு. ஆனால் சொல்கிறேன், அதில் கூட ஆண்டவர் வைராக்கியமாக இருப்பார். உதவி செய்கிறதுக்கு கூட அவனுக்கு நான் தூதனை அனுப்புவேன். அந்த கடைக்காரர் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அவர் தூதனா யாருன்னு யாருக்கும் தெரியல. கர்த்தர் ஒரு தூதனை அந்த இடத்துல அனுப்புகிறார். சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. ஆமென். அதுவே கதவை திறக்கும். அவசரப்பட்டு கதவை திறக்கக்கூடாது. பேதுரு சாதாரண ஆள் இல்லை, எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டாக வர ஆள். அதனால தான் பைபிளில் சொல்லுவாங்க, பேதுருவை முந்திரி கொட்டை அப்படி சொல்லுவாங்க. முன்னாடி வந்துடுவார் எல்லாத்தையும். அப்படிப்பட்ட ஆள் அவசரப்படலை பாருங்கள். இந்த இடத்துல அமைதியாக இருந்தார். ஆண்டவர் கதவை திறப்பார். உங்கள் பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் கதவை திறப்பார். கடன் காரியங்களுக்கு ஆண்டவர் கதவை திறப்பார். இன்றைக்கு இந்த சபைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு 2 வருஷம் ஆச்சு. ஜெபம் பண்ணி ஆண்டவர் இப்போ தான் கதவை திறந்துருக்கிறார். அவர் கதவை திறக்கிற வரைக்கும் நான் காத்திருக்கணும். எங்கள் மாமனார்கிட்ட போயிட்டு, மாமா எனக்கு இந்த மாதிரி கதவு வேலை இருக்குது, ஒரு 10,000 ரூபா கொடுங்க, நான் வேலை நடத்தணும்னு செஞ்சால் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. சபைக்கு அவங்க உதவி செய்கிறதுல தயங்க மாட்டாங்க. 2 வருஷத்தில் ஒரு வாட்டியும் கேட்டது கிடையாது. அவங்களும் இங்கே வந்து பார்த்துருக்குறாங்க. என்னுடைய ஜெபம் தூதனை அனுப்பி கர்த்தர் என்ன செய்வார்? கதவை திறப்பார். ஆண்டவரே திறக்கட்டும். ஆண்டவர் திறக்கலைனாலும் பரவாயில்ல, அந்த மரம் இங்கேயே கடந்து பூச்சி பிடிச்சோ கரையான் பிடிச்சாலும் போட்டோம். ஆனால் கர்த்தர் கதவை திறக்க வேண்டும் என்று காத்திருந்தோம். ஆண்டவர் சரியான நேரத்தில் கதவை திறந்து கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் தடைகளை நீக்கி உங்கள் கதவுகளை ஆண்டவர் தான் திறப்பார். உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் தான் பதில் தருவார். நம்மளே ஜெபம் பண்ணிட்டு நம்மளே எல்லாம் பண்ணுவோம். இந்த தேவைக்காக நம்மளே ஜெபம் செய்வோம், ஆண்டவரே என் தேவையை சந்திங்க, இதை பண்ணுங்க, அப்படி செய்யுங்கன்னு. ஆனால் நம்மளே போய் என்ன பண்ணுவோம்? எல்லாத்துக்கும் போய் நிற்போம். ஆண்டவர் கதவை திறக்கிற வரைக்கும் காத்து இருக்கிற அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு செய்வார். நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். ஒருபோதும் ஆண்டவர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. அவர் கதவை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். வசனம் இருக்கு. கதவை திறந்த உடனே பேதுரு ஓடிரல. இஸ் வெயிட். அவனை வெளியே கொண்டு வந்தார் என்று வசனம் இருக்குது. தேவ தூதன் அவனை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கி கர்த்தர் தான் நம்மளை வெளியே கொண்டு போகணும். கர்த்தர் தான் எங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வந்தார். எத்தனை நாட்களாய் ஊழியம் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் டிரான்ஸ்ஃபர் போட்டு மாசமான பிள்ளையை வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சோம். யாருக்கிட்டையும் உதவி செய்யலை. யார் எங்களுக்கு உதவி செய்வார்ப்பா? லெட்டர் வரல, எதுவும் வரல. ஒரு நாள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் உடனே எனக்கு ஒரு வழியை திறந்தார். இந்த கதவை திறந்தார். உடனே ஒரு தூதனை காமித்தார், ஊழியர் போல. அந்த தூதன் போல் அவர் பஸ்ஸில் வந்தார். அந்த பஸ்ஸில் வந்து அந்த தூதன் போல் அந்த ஊழியக்கார் சொன்னார், உனக்கு நீ உன்னை ஆண்டவர் எங்கே அனுப்பணுமோ நாளைக்கு உனக்கு ஆண்டவர் அனுப்புவார்.
அப்படின்னு எனக்கு அவர் சொன்னார். என்னுடைய காரியம் என்ன என்பது அவருக்கு தெரியாது, நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்பது தெரியாது. கர்த்தர் தூதனை அனுப்பி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். கதவை திறந்தார். அடுத்த நாளே நான் போனேன், கமிட்டியை பார்த்தேன். உடனே என்னை ஆண்டவர் இந்த கொளத்தூர் என்ற இந்த பகுதியில் எனக்கு ஒரு லெட்ரு வந்தது. என்னை இங்கே வந்து பொறுப்பெடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதுவரை இந்த ஊழியத்துக்கு, இந்த பகுதிக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்கள் பாஸ்டர் இங்கே ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க, அவங்களோடு நான் வந்திருக்கிறேன். அவங்கக்கிட்ட டிரைவராக இருக்கும்போது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வந்தவன். அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆண்டவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு எல்லா அனுபவத்தையும் காமிச்சு இங்கே கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்தினார். கதவை திறந்தார் என்றால் அவரே கூட்டிகிட்டு போவார். ஆமென். சில பேருக்கு கதவு திறந்தவொன்னே ஓடிடுறது. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெறுகிற வரைக்கும் சபைக்கு வருகிறாங்க, அற்புதத்தை பெற்ற பிறகு திரும்பி போகிறாங்க. அவரே நம்மளை கூட்டிகிட்டு போகிறவராக இருக்கணும். அவர் தான் நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகணும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன். அவர் உன்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரணும். நீங்கள் என்னை நடத்துங்க, என் ஜெபத்துக்கு நீங்கள் பதில் தாங்க. உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் கதவை திறப்பார். உங்கள் தடைகளை ஆண்டவர் நீக்கி போடுவார், நேர்வழியாய் நடத்துவார். அவர் தூதனை அனுப்பி பேதுருவை கொண்டு வருகிறார். ஒரு சில அதிகாரங்களை தாண்டி போனால் பேதுரு அங்கே சங்கிலியினால் கெட்டப்பட்டிருக்கிறான். இது 2வது ஜெயில் அனுபவம் பேதுருக்கு. ஆனால் முதல் அனுபவத்தில் பாருங்கள், அங்கேயே ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார். அந்த அனுபவம் தான் அங்கே சங்கிலியில் கெட்டப்பட்டாலும் கர்த்தர் என்னை விடுவிப்பார் சொல்லி நித்திரை பண்ணி கொண்டு இருந்தானா. ஜெயிலில் தூங்குறான் நிம்மதியாக, 2 கையும் கெட்டியிருக்கு, அவன் பாட்டு நிம்மதியாக தூங்குறான். ஏன்னா பொதுவான சிறைச்சாலையில் கர்த்தர் என்னை கொண்டு வந்தவர், தனிப்பட்ட சிறைச்சாலையில் என்னை அதே தூதனை அனுப்ப மாட்டார், அனுப்பினார். இன்றைக்கி பொதுவான பிரச்சனைக்கு பதில் தருகிற கர்த்தர் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைக்கு எப்படி பதில் தராமல் இருப்பார்? தூதனை அனுப்புவார், கதவுகளை திறப்பார், தடைகளை நீக்குவார், ஜெபத்துக்கு பதில் தந்து கொண்டே இருப்பார். ஆண்டவர் ஏற்ற வேளையிலே அதுக்கான காரியத்தை ஆண்டவர் அதிலே செய்து நம்மளை நடத்துவார். 20வது வசனம் வாசிப்போம். அதிலே, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று ஜனங்களுக்கு சொல்லுங்கள். ஏன் உங்கள் தடைகளை ஆண்டவர் நீக்கிறார்? ஏன் உங்களை ஆண்டவர் தூதன் அனுப்பி உங்களுக்கு கதவை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால், நீங்கள் ஜனங்களிடத்தில் சொல்லுங்கள் என்று தூதன் சொல்லுகிறார். நீங்கள் ஜனங்களிடத்தில் சொல்லணும், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சார், ஆண்டவர் எனக்கு கதவை திறந்தார், நான் கஷ்டத்தில் இருந்தேன், ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்தார், நீயும் ஜெபம் பண்ணு, உன் பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுறோம். ஒரு இடத்துல நடந்து போகும்போது ஒரு அம்மா சொல்லுது, என் பையன் குடிச்சிக்கிட்டே இருக்கிறான், என்ன செஞ்சாலும் என் உள்ளமெல்லாம் பொங்குது, எப்படியாவது அவங்கக்கிட்ட சொல்லணும், உன் பிள்ளைக்கு ஜெபம் பண்ண, உன் பிள்ளை குடிப்பழக்கத்தை விட்டு ரட்சிக்கப்படுவான். இதுதான் சத்தியம். ஆண்டவரே, ஜனங்களுக்கு சொல்வதற்காக உன் தடைகளை ஆண்டவர் நீக்கி கதவுகளை திறந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? மாடி மேலே மாடி வீடு கட்டி பரலோகம் வரைக்கும் அடுக்கு மாடி வச்சு பரலோகத்துக்கு போயிடுறதுக்கு இல்லை. நான் மட்டும் என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. சமீபத்தில் சகோதரி கூட தனியாக தானே போயிருக்காங்க ஃப்ளைட்டில். ஆமாம், அவங்க போன மாதிரி பரலோகத்துக்கு தனியாக போயிடக்கூடாது. அவங்க வேலை விஷயமாக போனாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, பரலோகத்தில் தனியாக போகக்கூடாது. நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அடையாளம் என்ன? ஜனங்களுக்கு சொல்லுங்கள். நமக்கு கார் கொடுத்ததுக்கு அடையாளம் என்ன? ஜனங்களுக்கு சொல்லுங்கள். இன்றைக்கு நீங்களாம் காரில் வரீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பைபிள் காலேஜில் ஜெபம் பண்ணிட்டேன். எனக்கு ஆரம்ப ஊழியத்தில் காரில் வரணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். அதனால தான் இன்றைக்கி நீங்கள்லாம் காரில் வரீங்க. இப்போப்பட்ட ஜெபம் இல்லை, இதெல்லாம் 3 வருஷம் ஜெபம். அந்த ஜெபத்துக்கு தான் அதெல்லாம் பலன். எல்லாம் மனைவிக்கு தெரியும். ஜெபத்தில் போராடுனா ஆண்டவர் கொண்டு வருவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிறது எதற்குனா, போய் ஜனங்களுக்கு சொல்லுங்கள், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். இப்போ போட்டிருக்கிற சட்டை பேண்ட்டு இதெல்லாம் ஆசீர்வாதமாக வந்தது, ஆசீர்வாதமாக கொடுத்தது ஆண்டவர். இதெல்லாம் போய் யார்கிட்டையும் நின்றது கிடையாது. ஆண்டவர் ஆசீர்வாதமாக ஜனங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். உங்களுக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் ஜனங்களுக்கு சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்த விதத்தை சொல்லுங்கள். அப்படியா, இப்படிலாம் ஆண்டவர் நடத்த முடியுமா? நிச்சயமாக நடத்த முடியும் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல காட்டினார். ஏன் கதவை திறந்து கொடுத்தார் தூதன்? ஏன் அவனை வெளியே கொண்டு வந்தார்? போய் தேவாலயத்தில் இருந்து ஜனங்களுக்கு அதை சொல்லுங்கள். நீங்களும் சபைக்கு வருகிறது போல ஜனங்களுக்கு சொல்லும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். 23வது வசனத்தை வாசியுங்களேன். சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் மூடப்பட்டிருக்கவும்
சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டு இருக்கிறதா. இது என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு அற்புதம் பாருங்க. அப்போ தூதன் வந்து எப்படி கொண்டு வந்திருக்கிறான், நேர் வழியாக தான் கொண்டு வந்திருக்கிறான். ஆனாலும் கதவு பூட்டப்பட்டிருக்கு. போய் ஆளுங்க போய் பார்த்துருக்குறான் கதவு பூட்டி இருக்கான்னு. கதவு பூட்டி இருக்கு, வெளியில் ஆட்கள்லாம் நிற்கிறாங்க, ஆனாலும் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய அற்புதமாக தான் அழகா பிசுரே இல்லாமல் சத்தமே இல்லாமல் அழகா ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வந்துடுவார். இந்த வேளையில் இந்த போல சிறைச்சாலையில் உள்ள பிரச்சனைகளை போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் இந்த காலை வேளையில் கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் அழகாய் பிசுரே இல்லாதபடி அழகா சுகமாய் ஆண்டவர் பிரச்சனையிலிருந்து கொண்டு வருவார். சிக்கலில் இருந்து அழகாய் ஆண்டவர் கொண்டு வருவார். அழகாய் ஆண்டவர் சமாதானமாய் கொண்டு வருவார். இவன் போய் பார்க்குறான், சிறைச்சாலை பூட்டி இருக்கு. பூட்டின இடம் வீட்டிலேருந்து எப்படியா வெளியே வர முடியாமல்? ஆனாலும் கர்த்தருடைய தூதன் அனுப்பி வந்தார். இதுதான் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அற்புதம். பூட்டப்பட்ட இடத்திலும் கர்த்தருடைய ஜெபம் கிரியை செய்யும். ஆண்டவர் தடைகளை நீக்கிறவர். உங்களுக்கு முன்பாக அவர் வரணும். இயேசு உங்களுக்கு முன்பாக இருக்கணும். அவர் இருந்துட்டாருன்னா பூட்டப்பட்ட சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தது போல் ஆண்டவர் அநேக காரியத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். அடுத்த பகுதி, காவற்காரர் வெளியே நிற்கவும் கண்டோம். 2 சோல்ஜரும் வெளியே நிற்கிறாங்க, 2 செக்யூரிட்டி கார்டும் வெளியே நிற்கிறாங்க. ஆனாலும் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். நம்ம உள்ளே இருந்து நினைக்கும் போது என்ன நினைக்கிறோம், இவ்வளோ கேட்டை தாண்டி நான் எப்படி போவேன், இவ்வளோ பிரிசன் அதிகாரிகளை தாண்டி நான் எப்படி போவேன்? பாவிக்குரிய அர்த்தமாக சொல்லுகிறேன். இவ்வளோ பிரச்சனையை தாண்டி நான் எப்படி போவேன்? எனக்கு முன்பாக இவ்வளோ ஒரு கேட் இருக்குது, 2 பேர் காவற்காக்க நிற்கிறாங்க, அதையும் நான் தாண்டணும். இதெல்லாம் நான் எப்படி தாண்டி போவேன்? ஒருவேளை நான் கேட்டை தாண்டினாலும் பிரிசன் என்ன பண்ணுவான், என்னை டக்குன்னு பிடிச்சிருவான். அதிகாரி என்னை என்ன பண்ணுவான், டக்குன்னு பிடிச்சிருவான். இது ஆவிக்குரிய அர்த்தமாக பாருங்கள். இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், எனக்கு முன்பாக இவ்வளோ பெரிய கதவு இருக்கு, நான் எப்படி ஆண்டவரே தாண்டுவேன்? எனக்கு முன்பாக இவ்வளோ பெரிய சூழ்நிலை இருக்கு, நான் எப்படி தாண்டுவேன்? அப்படியே நான் அந்த பிரச்சனையில் தாண்டினாலும் இந்த 2 அதிகாரிகிட்ட இருந்து எப்படி நான் தப்பிக்க முடியும்? இந்த 2 பிரச்சனைக்கிட்டேருந்து நான் எப்படி தப்பிக்க முடியும்? தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். இவன் போய் பார்க்குறான், காவற்காரனும் அங்கே தான் நிற்கிறான், கதவும் பூட்டப்பட்டிருக்கு. ஆனால் பேதுரு ஜனங்களிடத்தில் சொல்ல கொண்டு போயிட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு பெரிதான ஒரு கிருபை, எந்தவித மாற்றமும் இல்லாதபடி அழகாக ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வந்து எத்தனை விதமான ஸ்டேஜ், கேட்டு ஒரு ஸ்டேஜ், அவங்க 2 பேர் ஒரு ஸ்டேஜ், இத்தனை ஸ்டேஜ் பிரச்சனைகளையும் தேவ தூதனை கொண்டு ஆண்டவர் உங்களை மீட்டு கொண்டு வருகிறார். அதான் மீட்பின் வாக்குத்தத்தம். நிச்சயமாய் உன்னை கூட்டுவேன், இந்த சபையோடு சேர்ப்பேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக இருக்கும் பொழுது பிரச்சனை பெருசாய் தெரியாது. கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறது தான் இந்த இடத்துல பெருசாய் தெரியும். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் என்றா இதை நான் எப்படி தாண்டுவேன்? எப்படி கடன், எப்படி பணம், ஆண்டவரே எப்படி நான் ஜெபம் பண்ணுகிறேனே, எப்போ எனக்கு வரும்னு நினைத்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் இந்த காலை வேளையில கர்த்தருடைய தூதனை அனுப்பி நேர் வழியாய் கர்த்தர் உங்களை கொண்டு போய் ஆசீர்வதிப்பார். உன்மேல் நான் கண்ணை வைப்பேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையில கிருபையாய் உங்க மேல இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. ஆமென். அடுத்த காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இதில் ஆண்டவர் எவ்விதமாய் தடையெல்லாம் நீக்குகிறார் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில், அதாவது தடைகளை உடைக்கிறவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகிறவர். நான் இப்படி சொல்லுகிறேன், அவர் மாம்பாக்கத்தில் பிரவேசித்து கொளத்தூர் வழியாய் நடந்து போகையில், இப்படி கூட வச்சுக்கோங்க, அவர் கொளத்தூரில் பிரவேசித்து உங்கள் வீட்டு வழியாய் நடந்து போகையில். இயேசு உங்கள் வீட்டு வழியாக நடந்து போனால் என்ன பண்ணுவீங்க? யார் இவர்? தாடி கீடி வச்சுட்டு ஒரு ஆள் போகிறாரு. ஆனாலும் நடந்து போகையில் தலைவனும் ஒரு மனுஷன்
இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க அவன் வகை தேடினதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிற கர்த்தரை எப்படி என் தடையை நீக்குவார்னா அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பாருங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் தடையை நீக்குவார். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கிற அனுபவம் உங்களுக்கு வேணும். ஆண்டவரே, என் ஜபத்துக்கெல்லாம் பதில் தரப்போகிறீரே, நீர் எப்படிப்பட்டவர்? என்னை பெரிய உயரத்தில் கொண்டு வர போகிறீரே, நீர் எப்படிப்பட்டவர்? என்னை மேன்மையான இடத்துல வைக்க போகிறீரே, நீர் எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை முதல்ல பார்க்கணும். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறதற்கு உங்கள் தடைகளை நீக்குவார். இயேசுவை பார்க்கிறதில்லை, வசனங்களையும் வாக்கு தத்துவங்களையும் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, இயேசு எப்படிப்பட்டவர்? என் ஜபத்துக்கெல்லாம் பதில் தரப்போகிறார். இந்த காலை வேளையில் உங்களுடைய ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தரப்போகிறார். ஆண்டவர் எதிர்பார்த்து ஆராதனையிலே பேசினது, என் ஜபத்துக்கெல்லாம் பதில் தருகிறவர், ஏற்ற வேளையிலே பதில் தருகிறவர். இன்றைக்கு ஜபத்துக்கு பதில் தர ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். எப்படிப்பட்டவர்? அவரை பார்க்கணுன்னு உங்களுக்குள்ள முடிவு வந்துட்டா, அவரை பார்க்கணுன்னு ஃபோட்டோவில் இல்லை, உருவத்தில் அல்ல, ஆன்மீக ரீதியாய் ஆவிக்குரிய ரீதியாய் அவரை உணர்ந்து பாருங்கள். வசனத்தின் மூலியமாய் பாருங்கள். தேவன் உங்களை நடத்தி கொண்டு வந்த சாட்சியின் விதத்தை கொண்டு அவரை பாருங்கள். ஆமேன். அவர் எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி உங்களை நடத்தி வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய வேணும். அந்த தடைகளை நீக்குகிறவர். அவரை பார்க்க வகை தேடினான். அடுத்து, அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தினால அவனை பார்க்க முடியவில்லை. ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்லுகிறேன், அவன் குள்ளனா இருக்கிறான் சரீர பிரகாரமாக, ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக என் ஆவிக்குரிய காரியம் குள்ளமாய் இருக்கிறது. அதனாலே ஜனக்கூட்டத்தின் நிமித்தமாய் நான் இயேசுவை எப்படிப்பட்டவரோ என்று பார்க்காமல் இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டு வரும்போது ஆண்டவரை வைராக்கியமாக ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆனால் மற்றவர்களை பார்த்து, ஜனக்கூட்டத்தை பார்த்து, இவங்களும் இப்படிதானோ, இவங்களும் இப்படி தான் நடப்பாங்களோ, இவங்களும் மற்றவங்களை போல தானோ மற்றவர்களை பார்க்கும்போது ஜனக்கூட்டம் அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. இன்னைக்கு சகை ஒரு குள்ளமான மனுஷன் சரீர ரீதியாக, ஆனால் ஆவிக்குரிய ரீதியாய் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குள்ளமாக இருக்கிறதா, இல்லை உயர்ந்த ஸ்தானத்தில் இயேசுவை பார்க்குற இடத்துல நீங்கள் இருக்கிறீர்களா? தேவ மகிமை உங்களை நிரப்பணும், தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பணும், தேவ அபிஷேகம் உங்களை நிரப்பணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே போகணும். ஆமென். அந்த அனுபவத்தை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் பெரிய வளர்ச்சி. அப்படி இருந்தால் தான் இயேசுவை பார்க்க முடியும். இல்லை என்றால் அங்கே போடப்பட்ட ஜனக்கூட்டத்தினால் அவரை காணக்கூடாமல், வளர்ச்சி ஆவிக்குரிய ரீதியிலே வளராத வரைக்கும் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜனங்களை பார்க்கும், ஊழியர்களை பார்க்கும், மற்றவர்களை பார்க்கும். என்னை நேர்வழியாய் நடத்தி வருகிற கர்த்தர் என்னிடத்தில் சொன்னக்காரன் யாரையும் பார்க்கக்கூடாது. முதல்ல இந்த ஊழியத்துக்கு வரும்போது சொன்னது அதை, என்னை யாரையும் பார்க்கக்கூடாது. உனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், உனக்கு கொடுத்திருக்கிற பார்வை, அதில் நேராக நடந்து போ. ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார், நம்மளை அதிசயமாய் ஆண்டவர் நடத்துவார். அதனால் ஜனக்கூட்டத்தின் நிமித்தம், என் சொந்தக்காரன் நிமித்தம், மற்றவன் நிமித்தம் இயேசு எப்படிப்பட்டவரோ இன்றைக்கு பார்க்காமல் இருப்பீர்களா? இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகையில், இயேசு நடந்துட்டு தான் இருக்கிறார். இன்னும் இப்போ தான் சகையை சந்திக்கிறார். அடுத்த வசனம், அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் அவன் ஏறினான். அவரை பார்க்கிற வாஞ்சை, இன்னும் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மேன்மை, அவன் அறிந்து கொள்வதற்கு காட்டத்தி மத்தியில் ஏறினான். இயேசு அவர்களுக்கு முன்பாக நடந்து போய்கொண்டே இருக்கிறார். இன்னும் வசனம் கண்டினியூ தான் ஆகுது. முதல் வசனம் வாசித்தோம். இயேசு அந்த வழி என்ன செய்கிறார்? நடந்து போகையில். அப்போ இயேசு நடந்துக்கிட்டே இருக்கிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு நடந்து போகையில் இயேசு நடந்து கொண்டே இருக்கிறார். அவர் பதில் தருகிறதற்காக, உங்கள் தடைகளை நீக்கிறதற்காக உங்களுக்கு முன்பாகவே இயேசு நடந்து போயிட்டே இருக்கிறார். ஆமென். அடுத்த வசனம், இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, ஆச்சரியமான காரியம் பாருங்க, வசனத்தை பாருங்க, நல்லா கவனிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது, இவ்வளோ தூரம் நடந்து வரும்போது சகைவு தெரியலையா? மேலே ஏறும்போது சகைவுக்கு தெரியலையா? ஆண்டவருக்கு தெரியும். ஒருத்தர் என்னை பார்க்குறான், ஓடி வரான், மரத்து மேலே ஏறுறான், ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால்
அந்த இடத்தில் வரும்போது உங்களுக்கென்று கர்த்தர் சந்திக்கிற ஒரு இடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று கர்த்தர் என்கவுண்டர் பண்றதுக்கான ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். உங்க ஜெபத்திலே உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுப்பதற்கு உங்களுக்கென்று ஒரு இடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அந்த இடத்தில் வந்த பொழுது இயேசு அந்த இடத்துல உங்களுக்கு வருவார். எல்லா இடத்துலையும் காட்சி அளிக்கிறவர் அல்ல, எந்த இடத்துல அவர் வரணும் என்பது அவருக்கு தெரியும். எந்த இடத்துல உங்க வாழ்க்கையில தரிசனமாக வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். எந்த இடத்துல அவர் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் தர வேண்டும் என்பது கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும். சகவே அறிந்திருக்கிறார். அவனை பேர் சொல்லி வேற அழைப்பார். அதை அடுத்ததை பார்ப்போம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அந்த இடத்தில் வந்தபோது இன்றைக்கு எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அந்த இடத்தில் ஆண்டவர் வருவார். பிரச்சனைக்கு முன்பாக வருகிறவர் அல்ல, பிரச்சனைக்கு முடிந்த பிறகு வருகிறவர் அல்ல. பிரச்சனை எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் வந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அந்த இடத்தை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த இடத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த இடத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்டவரோ இயேசு என்று பார்ப்போம். ஆமென். நம்ம பாடுகிற பாடல்கள் எல்லாம் இயேசு அழகானவர் என்னென்னமோ பாடுவோம். அவர் எப்படிப்பட்டவரோ என்பதை நினச்செல்லாம் பாடுவோம். அதோடு அவ்வளோதான். அந்த பீட்டு முடிஞ்சதுன்னா நம்மளுக்கு டாட்டா பாய் பாய் மாதிரி. ஆனால் அவர் எப்படிப்பட்டவரோ என்பதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கென்று ஒரு இடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சகைவுக்கு ஒரு இடத்தை வைத்தார். அந்த இடத்தில் அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகைவே என்றார். யார் அவருக்கு பேர் சொன்னது? இப்போ தான் வராரு, இப்போ தான் பார்க்குறாரு, இப்போ தான் மேலேயே பார்க்குறாரு. அவன் மரத்த மேலே ஏற சகைவேன்றார். ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். அதுதான் அடையாளம் வசனத்திற்கு. ஆமென். முன்குறித்திருந்தனால தான் உங்கள் பேரை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நான் அறிஞ்சில்லாமல் இருக்கலாம், மற்றவர்கள் அறிந்தில்லாமல் இருக்கலாம், இயேசு அறிந்திருக்கிறார். சகைவேன்றார் பேர் சொல்லி. அதை வாசிப்போம். இயேசு அந்த சகைவே சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில உங்களுடைய பேரை சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்குறேன், இன்னைக்கு நான் உன் கூட இருக்கிறேன், இன்னைக்கு உன் கூட நான் பிரசன்னமாக இருக்கிறேன். உன் வீட்டில் இயேசு இருக்க கர்த்தர் கிருபை தருவார். இயேசு நம்ம வீட்டில் இருக்கணும். அவர் வீட்டுக்குள்ளே இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு திருமணமாகி 3 வருஷம். இந்த 3 வருஷத்தில் எத்தனையோ வாக்குவாதங்கள், எத்தனையோ ஒரு சில நேரத்துலலாம் தெரியாமல் ஏற்ற துணையை மாற்றி கல்யாணம் பண்ணிட்டு போலன்ட்டுலாம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து இருக்கிறதுனால அது பிரசன்னமாகி இந்த 3 வருஷ திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். ஒருவேளை வாக்குவாதங்கள், சண்டைகள் குடும்பத்தில் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க எங்கள் குடும்பத்தில் சண்டையே வராது. சண்டையே வராதுன்னா அங்கே எங்கேயும் மிஸ்டேக் இருக்குது. ஆண்டவர் சண்டை வர்ற மாதிரி தான் ஆண்டவர் வந்து கணவன் மனைவியை ஏற்படுத்துகிறார். ஆதாம் ஏவாள் அப்படி தான் ஏற்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கி திருமண நாள் உங்களுக்கு, எங்களுக்கு போன வாரம் அப்படி தான் ஏற்படுத்தியிருக்கிறார். அவன் சும்மா இருந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏவாள், எனக்கு அந்த பழத்தை பறித்து தருவியா மாட்டியா, எனக்கு அதை வாங்கி தருவி மாட்டியா, இல்லை வெளியே கூட்டிகிட்டு போகுவியா மாட்டியா, எனக்கு அதுதான் வேணும். இவ்வளோ இருக்குப்பா, அதை விட இவன் நல்ல ஆஃபர் போட்டிருக்கிறான்ப்பா, இங்கே பாரு அத்தி மலை இருக்குது. தோட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு உள்ளாவி இருந்தால் தோட்டத்துக்குள்ளே இப்படி தான் பண்ணியிருப்பான். கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் இங்கே பார் திராட்சை தோட்டங்கள்லாம் இருக்குது, வேண்டாம். இந்த பழம் இன்னும் சத்து உள்ளது, இதை சாப்பிடு, வேண்டாம். அதை விட இது கலரானது, வேண்டாம். பெண்கள் முடிவு பண்ணால் அது முடிவு பண்ணது தான். அதை மாற்றுறதுக்கு அரசாங்கமே உத்தரவு பண்ண முடியாது தான். இன்றைக்கி அரசாங்கமே மாதம் 1000 ரூபா வச்சு கொடுத்துட்றேன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க போராட்டம் பெரிய போராட்டம். அப்படிப்பட்ட அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பாருங்கள். ஒன்று வேணும்னா அதுதான் வேணும், அந்த பழம்தான் வேணும். எனக்கு எடுத்து தருவியா மாட்டியா, மேலே ஏறி நீங்கள் பாருங்கள். ஒருவேளை ஏவாளுக்கு வேணும்னா அவள் பறிச்சிருக்கலாம்ல. ஆதாமுக்கிட்ட போய் எனக்கு அதுதான் வேணும், இதுதான் வேணும், பறிச்சிட்டான், சாப்பிட்டுட்டான். எவ்வளோ பிரச்சனை வந்தது. ஆண்டவர் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார். ஆனாலும் ஆதாம் மனைவியை தள்ளி விடலை. ஏன்டி இப்படி செஞ்சேன்னு கேட்கல. இன்றைக்கி இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். தப்பு செஞ்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு கணவரெலாம் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் இந்த மெட்ராஸ் சைடெலாம் இருந்தால் இழுத்து போட்டு அடிச்சிருப்பாங்க. ஆதாம் அப்படிலாம் பண்ணல. சென்னை ஸ்டைலெல்லாம் அடிக்கலை.
உங்கள் அப்பனை சொல்லணும், அவன் தான் உன்னை இப்படி வளர்த்துருக்கிறான் இப்படிலாம் பேசுகிறாங்க. அப்படிலாம் இல்லை, அவன் ஏற்றுக்கொண்டான். சரி, தப்பு நடந்து போச்சு. இந்த ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மளுக்கு தந்து வழி நடத்துவார். அதனால் இந்த திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியாய் இயேசு வீட்டில் இருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். இயேசு வீட்டில் இருக்கணும். ஒரு பாஸ்டர் சொல்லும்போது, சாப்பிடும்போது இயேசு வருவார் தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு புரியவே இல்லை, எப்படி சாப்பிடும்போது பாஸ்டர் வருவார்னா, நீ ஜெபமானா வராருல்ல, 2 பேர் ஒருமனப்பட்டு சோத்திர ஆண்டவரை நீ சாப்பிடுவோம், இயேசுவும் கூட வந்து சாப்பிடுவார்றா அப்படின்னாரு. ஆண்டவர் சாப்பிடும்போது வராரு. நம்ம வீட்டில் எப்பொழுதும் இயேசு இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கும். படத்தின் மூலியமாக இல்லை, சில வீட்டில் கிறிஸ்தவ பாடல் கிறிஸ்தவ பாடல் மூலியமாக இயேசு இருக்கிறதல்ல, கணவன் மனைவியாய் சந்தோஷ சமாதானத்தோடு இயேசுவோடு இருக்கும்போது அந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார் சகேவை பார்த்து, சகேவே இன்றைக்கி நான் உன் வீட்டில் தங்குறேன். இயேசுவை நம்ம வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுக்கணும். நம்ம தங்குறதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். இருள் உள்ளே வந்தால் அவர் இருக்க மாட்டார். இயேசு உங்கள் வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுப்பீங்களா? முதல்ல எனக்கு இடம் தருவீங்களா? வீட்டில் தங்குறதுக்கு ஆண்டவருக்குன்னு ஒரு அறையை ஏற்படுத்தணும். ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு அறை இருக்கணும். வீட்டில் ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது, இயேசு இருக்கும்போது உங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் அதில் ஆளுகை செய்யும். இந்த 3 வருஷத்தில் இந்த திருமண வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வேளையும் நாங்கள் தேவ சமூகத்தில் சேர்ந்து ஜெபிக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கி உன் வீட்டில் தங்கியிருக்கிறேன். இது ஒரு நாள் சொன்னதில்லை. நாளைக்கு போய் படிங்க இந்த வசனத்தை, இயேசு இன்றைக்கி நான் உங்கள் வீட்டில் தங்கியிருக்கிறேன். நாளான்னைக்கு படிங்க இந்த வசனத்தை, இயேசு உங்கள் வீட்டில் தங்கியிருக்கான். அப்போ தினைக்கு இயேசு நம்ம வீட்டில் என்ன செய்யணும்? தங்கி இருக்கணும். இன்றைக்கி வந்துட்டீங்க, விருந்து சாப்பிட்டுட்டீங்க, நல்ல நாள் அதுமா போயிட்டு வாங்க ஏசப்பான்னு அனுப்பி விட்டுறக்கூடாது. ஏசப்பாவை இயேசுவை சேர்த்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் அந்த இடத்துல இருக்க கர்த்தர் உதவி செய்வார். 19வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். தடைகளை நீக்குகிறவரை அழைத்து கொண்டு போனான். இந்த காலை வேளையிலே நீங்கள் இயேசுவை அழைத்து கொண்டு போகணும். இயேசுவே என் குடும்பத்தோடு வாரும், என்னோடு வாரும். என் குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குப்பா, என் குடும்பத்தில் இவ்வளோ தேவை இருக்குப்பா, என் குடும்பத்தில் ஒரே சண்டையாக இருக்குப்பா, ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, என்னோடு கூட வாரும். உடனே சீக்கிரமாக இறங்கி இயேசுவை கொண்டு போனான். இன்றைக்கி ஆண்டவரே நீங்கள் அழைத்து கொண்டு போகணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசுவை அழைத்து கொண்டு போகணும். அப்படி அழைத்து கொண்டு போகும் பொழுது 9வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான். இந்த வீட்டில் எவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு ரட்சிப்பு. இயேசு இருக்கிற வீட்டில் சந்தோஷம், இயேசு இருக்கிற வீட்டில் சமாதானம், இயேசு இருக்கிற வீட்டில் அநேகமான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இயேசு இருக்க வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும், நித்திய மகிழ்ச்சி எப்பொழுதும் தடை மேலே இருக்கும். தடைகளை நீக்கி போடுகிறவர், உங்களுக்கு முன்பாக அவர் நடந்து போகிற கர்த்தராக இருக்கிறார். எல்லா தேவைகளை சந்திப்பார். நீங்கள் தைரியமாய் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் தடைகளை நீக்கி ஆண்டவர் பெரிய மாற்றத்தை உதவி செய்வார். இந்த சிறைச்சாலையினுடைய காரியத்தை சொன்னேன், அதற்கு தான் அந்த வாக்குத்தத்தத்தை தள்ளியிருக்கிறார். சிறைச்சாலையினுடைய செவுர்கள் ஒன்று ஒவ்வொரு உயரமும் 100 அடி 30 அடி தடிமன் உள்ள ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு அடையாளமாக சொல்லலாம். அது எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி தடைகளை நீக்கி போடுகிறவரை இன்னைக்கு உனக்கு முன்பாக ஆண்டவர் கடந்து போவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. இந்த நாளிலே எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி.